ஒரு நாள் பார்வதி தேதி நீராட குளக்கரைக்கு சென்றார். அப்பொழுது காவலுக்கு தனக்கென ஒரு காவலன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணி தான் கொண்டு சென்ற மஞ்சளால் ஒரு ஆண் குழந்தை உருவத்தை பிடித்து அதற்கு உயிர் கொடுத்தார். அந்த குழந்தையிடம், நான் நீராடச் செல்கிறேன், எனக்கு காவலாக இரு, உள்ளே யாரையும் அனுமதிக்காதே என கூறிவிட்டு சென்றார். மிகவும் பொறுப்புடன் காவல் காத்துக் கொண்டிருந்தார் கணேசன். அப்பொழுது அங்கு வந்த சிவபெருமான் உள்ளே நுழைய முயன்றார். ஆனால் பாலகனோ பார்வதி தேவியின் மணாளன் என தெரியாமல் அவர் எடுத்து கூறியும் தன் தாய் உத்தரவை யாரும் மீற முடியாது என கூறி சிவனை தடுத்தார். இதனால் கோபமடைந்து தன் பரசுவால் சிறுவனின் தலையை வெட்டி உள்ளே சென்றார் சிவபெருமான். அவரை பார்த்த பார்வதி தேவி, எப்படி உள்ளே வந்தீர்கள்? எனக்கு காவலாக நின்ற குழந்தை தடுக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், அந்த பாலகன் என்னை உள்ளே வரவிடாமல் சண்டையிட்டான், அதனால் அவனின் தலையை துண்டித்துவிட்டு உள்ளே வந்தேன் என்று கூறினார். இதனால் மனமுடைந்த பார்வதி தேவி தான் உருவாக்கிய குழந்தையை நினைத்து அழுது புலம்பி மீண்டும் உயிர் தரும்படி கேட்டுக்கொண்டார். இதனால் சிவபெருமான் பூத கணங்களை அனுப்பி, எந்த பிள்ளை வடக்கில் தலை வைத்து படித்திருக்கிறதோ அதன் தலையை வெட்டி எடுத்து வாருங்கள் என உத்தரவிட்டார். ஈசனின் சொல்படி கணங்கள் முதலில் பார்த்த வடக்கில் தலை வைத்திருந்த யானை குட்டியின் தலையை வெட்டி எடுத்து வந்தனர். அதை வைத்து அந்த ஆண் குழந்தையின் உடம்பில் ஒட்ட வைத்து உயிர் கொடுத்தார் சிவபெருமான். இதோ உன் பிள்ளை உயிர் பெற்றது என கூறிய சிவனிடம், தான் உருவாக்கிய பிள்ளை இதுவல்ல, இந்த பிள்ளை யார் என கேட்ட காரணத்தால் விநாயகர் என்றும் பிள்ளையார் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறார்.